இவர் தாங்க காளி. ஊரே மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். இவர் கூடவே இருக்கானே, இவன் தான் சிங்காரம். அந்த பெரியவரோட இடத்த பிடிக்கணுன்னு இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. விஷம் கலந்த அந்த பாலை பெரியவருக்கு கொடுத்து கொலை பண்ணுறான். அந்த இடத்த பிடிச்ச சிங்காரம் அந்த ஊருக்கு வர எந்த நலத்திட்டத்தையுமே செயல்படுத்தாமல் தடை பண்ணி அதில் வர காசை தன்னோட செலவுக்கு எடுத்து பயன்படுத்துகிறான். இது அந்த ஊரில் இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு 4 பேருக்கு தெரியுது. அவங்க அந்த ஊர் மக்கள் ஒன்று திரட்டி அந்த நலத்திட்டங்களை எப்படியாவது திரும்ப பெறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச சிங்காரம், எனக்கு எதிராக எவனும் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுடா. ஊருக்குள்ள கலவரத்தை பண்ணிவிடு, அப்படியே அந்த 4 பசங்களையும் முடிச்சுடு. டேய் மச்சான், ஊரில் சிங்காரம் கலவரத்தை பண்ண போகிறான்டா. அவரை நம்மளை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கானாண்டா. அப்படின்னா கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு டேய் என்ன பிடிச்ச நாய, உனக்கு நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம்? இந்த கலவரத்தை எங்களால் தான் பண்ணுறேன்னு தெரியும். எதுக்குடா அப்படி பண்ணுற? உன்னோட பண வெறிக்காகவும் பதவி ஆசைக்காகவும் காலியாக கொண்டு இந்த ஊருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பொருளும் தடை பண்ணி காசாக்குன இந்த மக்கள் என்னடா பாவம் பண்ணாங்க உனக்கு? டேய் நிறுத்துங்கடா. என்னடா என்ன நேற்று வரைக்கும் எனக்கு கை கட்டி வேலை செஞ்ச நாயங்க நீங்கள் இப்போ எனக்கு எதிராக கேள்வி கேட்குறீங்களா? இதில் அந்த காளி மாதிரி ஊரை ஒத்துமையாக மாற்ற போகிறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. அதையும் மீறி எதனா பண்ணணும்னு நினச்சிங்க. என்னடா பண்ணுவ? மச்சான் இருடா, அவன் சொல்றது கரெக்டு தான்டா. கலவரமே அவனால தான் தெரியும்ல மாறா. தெரியும்டா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளை பிரிச்சாதான் அவனோட வயிற்றுக்கு விட முடியும். ஏன் நம்ம பசங்களே இப்போ 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் பிரிஞ்சு கிடக்கல? இதெல்லாம் நாமளா உருவாக்கி தந்த வாய்ப்புடா. அப்புறம் கல்வி, சமுதாயம், வேலைன்னு எல்லாத்துலேயும் நம்மளை பிரிக்கிற இந்த ஆளுங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சுடா. நாம் அடுத்து என்ன பண்ணணுன்றது இவனுங்க முடிவு பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. நாங்கள் புக்கு தூக்க வேண்டிய கையில் இன்னைக்கு கத்தி தூக்கி நிற்கிறோம்னா அது காரணம் நீ தான்டா. நம்ம நாடு என்னதான் இனம், மொழி, மதம் வேறுபட்டு கிடந்தாலும் இந்தியான ஒத்துமையா இல்லை. என்னதான் சண்டை போர் நடிச்சுக்கிட்டாலும் தமிழ்னு ஒரு உணர்வோடு இல்லை. உன்ன மாதிரி சுயநலம் முடிச்ச நாய்ங்களால தான்டா சில ஊரில் ஒற்றுமைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. காளி ஐயா இருக்கும்போது இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? இப்போ பாரு, எல்லாம் உன்னால மட்டும்தான். நாங்கள் என்ன உங்ககிட்ட காசு கேட்டோமா நிலம் கேட்டோமா? இந்த அரசாங்கம் ஊருக்குன்னு ஒரு ஏன்டா கெடுக்கிற? இதெல்லாம் கேட்கறது தான் பிரச்சனைனா நாங்கள் எதுவுமே கேட்கல. ஆனால் அதுக்காக இந்த ஊரோட ஒத்துமையை கெடுத்துறாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சண்டை ஒரு தீர்வு இல்லைடா. இப்போ நீ தான் சண்டைக்கு காரணம்னு ஊரில் போய் சொன்னேன்னு வையன், என்ன ஆகும் தெரியும்ல. எங்ககிட்ட இருக்கிறது ஒற்றுமை ஒன்று தான், அதையும் கெடுக்க நினைக்கிறேன். ஒன்று என்னடா பண்ணலாம்? இனிமேல் அதாவது தெரிஞ்சிடா. ஒரே மண்ணிலே பிறகுறோம், ஒரே மொழியை பேசுகிறோம். இது ஒன்று போதாதா? நம்ம ஒன்று செய்யறதுக்கு. தன்னோட தவறு உணர்ந்த சிங்காரம் அந்த ஊர் மக்களுக்கும் மாணவர்களோட கல்விக்கும் தொடர்ந்து பல உதவிகளை செஞ்சும் காளி ஐயாவை போல ஊரோட ஒற்றுமையை பல மடங்கு உயர்த்தினதோடு தானும் ஒரு மனிதனை சமுதாயத்தில் உயர்ந்து நின்னான்.